गजाननं गजाननं भूतगणादिसेवितं भूतगणादिसेवितं कपित्थजम्बू कपित्थजम्बो फलसारभक्षितं फलसारभक्षितम् उमासुतं उमासुतम् शोकविनाशकारणं शोकविनाशकारणम् नमामि नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यं सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् हरि ओम्। இருபத்தி ஒன்று கணக்கு வழக்கு குழுக்களை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஆஷாட மாசத்துல கணக்கு முடிக்கணும். வந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச விடக்கூடாது. வரவு செலவு பத்தி மேலோட்டமா கேட்டு இருப்ப வாங்கிக்கணும். இனி வரவு அதிகப்படுத்தினால் அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும், ஊக்கத்தொகை கொடுக்கணும். குறைச்சாங்கன்னா அவங்களுக்கு அபராதம் பண்ணணும். அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப 21 யதா காலம் அநாகதானாம் அபுஸ்தக
भाण्ड नीविकानां अपुस्तक भाण्ड नीविकानां वा वा देय दशबन्धो दण्डः देय दशबन्धो दण्डः அதுல ஏதோ ஒரு குளறுபடி இருக்குன்னு நினைக்கிறேன். தசபந்தக தண்டக தேயக அப்படின்னு வரணும், அல்லது தேயோ தசபந்தோ தண்டக அப்படி இருந்தாலும் சரிதான். இந்த தேய அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு குளறுபடி இருக்கு. உங்களுக்கு பாட்டபேதம் இருக்கா? தமிழ்ல சாமி தேய தசபந்தோ தண்டக. நம்முடைய அறிவு கெட்டல் அது. எப்படியானாலும் யதா காலம், காலம் அனதிக்கிரமிய அப்படின்னு அர்த்தப்படுத்துவாங்க. சம்ஸ்கிருதத்துல ஒரு முறை யதா அப்படிங்கறது பயன்படுத்துறதுல, யதா அப்படின்னா எப்படி அப்படிங்கிற அர்த்தம் உண்டு, தனியா பயன்படுத்தலாம். அத ஒரு காம்பவுண்டா பயன்படுத்தும் போது யதா காலம்னா உரிய காலத்தில், காலம் கடத்தாமல். யதா உபதேசம், உபதேசப்படி. யதாசக்தி, சக்திக்கு ஏத்தாற்போல். இந்த மாதிரி அர்த்தம் தரும். இங்க அது ஒரு காம்பவுண்டா பார்க்கணும். யதா காலம், உரிய காலத்துல. அநாகதானா, ஆகத கத அப்படின்னா போன, ஆகத அப்படின்னா வந்த, அன் ஆகத அப்படின்னா வராத. அபுஸ்தக பாண்ட, புஸ்தக பாண்ட ஒரே வார்த்தையை எடுத்துக்கலாம். புத்தக பேழை, புத்தக பெட்டி, வரவு செலவு கணக்கு புத்தகம். அந்த பிரீஃப் கேஸ அல்லது அந்த சூட் கேஸ எது சூட்டபிளோ அப்படி. புஸ்தக பாண்ட அப்படின்னு எடுத்துக்கணும். கணக்கு வழக்கு விவரங்களை பெட்டிய கொண்டு வராத. நீவிக்கானா, இருப்பு தொகை, கணக்கு வழக்கு புக்கும் கொண்டு வரல, பணமும் கொண்டு வரல. தசபந்தக, 10 மடங்கு. தண்டக, தண்டனைன்னு எடுத்துக்கலாம், அபராதம்னு எடுத்துக்கலாம். உரிய காலத்துல கணக்கு வழக்கு புத்தகங்களை கொண்டு வரலைன்னா அவங்களுக்கு 10 மடங்கு அபராதம்.
நம்ம நாட்டு அறநிலையத்துறை 40-50 வருஷமா கணக்கு வழக்கு கொடுக்காம இருக்காங்க. பேப்பரும் கேள்வியும் இல்லை. இங்க அந்தந்த வருஷத்திலே கொண்டு வரலைன்னா இப்படின்னு சொல்லியிருக்கு. பேன் கார்டை இணைக்கணும், இணைக்கல் ஆதாரோட இணைக்கலைன்னா ஃபைன் பண்ணாங்க. அப்புறம் ஃபைனை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 500 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டாங்க. அதுல இன்னமும் சேர்க்காதவங்களும் இருக்காங்களாம். அதுக்கு எத்தனை மடங்கு வாங்க போறாங்கன்னு தெரியல. Those accountants who do not present themselves in time or do not produce their account books along with the net revenue shall be fined 10 times the amount due for them. Amount due from them. அது ரெண்டா எடுத்திருக்காங்க. ஆளும் வரல, கணக்கு வழக்கும் வரல. யதா காலம் அநாகதானாம், அது ஒரு கமா போட்டுக்கலாம். ஆளும் வரல. அபுஸ்தக பாண்ட நீவிகானா, கணக்கு வழக்கும் வரல. இதுல எப்படி இருந்தாலும் சரி, வர வேண்டிய பணத்துக்கு 10 மடங்கு வசூலிச்சிடணும். இப்படி எல்லாம் இருந்தா அறநிலையத்துறை என்னைக்கோ ஓடி போயிருப்பாங்க. தமிழ் அதிகாரிகள் குறித்த சமயத்தில் வராமல் போனாலோ, கணக்கு புத்தகங்கள் மீதி இருக்கும் தொகைகளை கொண்டு வராமல் வந்தாலோ அவர்களுக்கு கொண்டு வர வேண்டியதில் 10ல் ஒரு பங்கு அபராதம் விதிக்க வேண்டும். இது 10ல் ஒரு பங்குன்னு வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் ஆங்கிலம் 10 மடங்குன்னு சொல்லுது. பத்தில் ஒரு பங்கு கொஞ்சம் நியாயமா இருக்கும். ஏன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கணக்கு வழக்கு இருக்கும். பிறகு கிட்னியை வித்தாலும் கட்ட முடியாது 10 மடங்கு அப்படின்னா. அடுத்தது 22 கார்மிகே उपस्थिते कारणिकस्य अप्रतिबध्नतः पूर्वः साहसदण्डः பூர்வக சாகச தண்டக பல இடங்கள்ல வந்துட்டு இருக்கு. அதுக்குன்னு ஒரு டெக்னிக்கல் ஐடியா இருக்கணும். ரெண்டு 4/22 அதுல வந்திருக்கு. இனி 2/14, 26, 28, 29, 34, 36 நம்பரை போட்டு சொல்லுனே. 2/4/22க்கு பிறகு இப்போ 2/7/22
அடுத்தது 2, 14, 10. அதுல 2 தடவை அது வருது. அப்புறம் 2, 23, 14. அப்புறம் 2, 26, 6. அப்புறம் 2, 27, 13. 2, 28, 15. 2, 29, 38. 2, 34, 4. 2, 36, 31. 2, 36, 41. இத்தனை இடங்கள்ல இந்த ஒரு புத்தகத்துல மட்டும், இந்த 2வது சாப்டர்ல மட்டும் வருது. அது ஒரு அந்த காலத்துல இருந்து ஒரு டெக்னிக்கல் டேமா இருக்கணும். கார்மிகா கிளர்க்கு அப்படின்னு ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. ச உபஸ்திதே, அவங்க ரெடியா இருக்காங்க. காரணிகஸ்ய, அவங்கள வேலை வாங்குற ஆள் சூப்பரிண்டென்ட். அப்பிரதிபத்னதः, இவங்க கணக்கு எழுதி கொண்டு வந்துட்டாங்க. அதாவது முதல்ல கொண்டு வராதவங்களை பத்தி சொன்னோம். அவங்க கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தத வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. சொல்லுவாங்க, வந்த மாட்டை பிடிச்சு கெட்டவாரும் இல்லை, போன மாட்டை பத்தி கவலைப்படுவாரும் இல்லைன்னு. அது மாதிரி வந்த கணக்கு வழக்க வாங்கி வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படி இருந்தால் பூர்வக சாகச தண்டக, ஆங்கிலம், when a superintendent of accounts does not at once proceed to receive and check the accounts, when the clerks are ready, he shall be punished with the first amusement. ஆங்கிலம், அதிகாரிகள் சரியான சமயத்தில் வந்து காத்திருக்கும் போது கணக்குகளை சரிபார்க்க வேண்டிய அதிகாரி கணக்குகளை பார்க்காவிட்டால் அவனுக்கு அபராதம் விதிக்க வேண்டும். விபர்யயே கார்மிகஸ்ய த்விகுணः சூப்பரிண்டென்ட் ரெடியா இருக்காரு, ஆனா கிளர்க்கு வரல. அப்படின்னா 2 மடங்கு தண்டனை அல்லது அபராதம் கிளர்க்குக்கு. In the reverse case, viparyaye, that is, when the clerks are not ready,
The clerks shall be punished with double the first amusement. தமிழ். இதற்கு மாறாக பார்க்கும் அதிகாரி வந்திருந்து கணக்கு காட்ட வேண்டிய அதிகாரி வராதிருந்தால் அவனுக்கு இருமடங்காக அபராதம் விதிக்க வேண்டும். அறநிலையத்துறை விஷயத்துல அரசாங்கத்துக்கு எத்தனையோ மூக்குடைப்பு கொடுத்தாச்சு, எத்தனையோ விஷயங்கள் செய்ய சொல்லியாச்சு. எந்த அரசாங்கங்களும் கேட்கல, அறநிலையத்துறையும் கேட்கல, அதை தட்டி கேட்கவும் ஆள் இல்லை. கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு அப்படி இப்படி எல்லாம் ஏதாவது உண்டான்னா இல்லை. இது ஒரு உதாரணம். இத மாதிரி எத்தனையோ விஷயங்கள்ல போயிட்டு இருக்கு. இதுக்கு பேரு ஜனநாயகம், குடியரசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா முடியரசுல ராஜாக்கள் ஆண்ட போது எவ்வளவு அற்புதமா ஆண்டிருக்காங்க பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரு எமர்ஜென்சி கொண்டு வரணும்னு இல்ல. ஒழுங்கா ஆட்சி பண்ணதுக்கு எமர்ஜென்சி தேவையில்லை, ராஜா ஒழுங்கா இருந்தா போறோம். பிரச்சாரசமம். பிரச்சாரசமம். மகாமாத்ராஹ. மகாமாத்ராஹ. சமக்ராஹ. சமக்ராஹ. ஸ்ராவயேயுஹு. ஸ்ராவயேயுஹு. அவிஷம மந்த்ராஹ. அவிஷம மந்த்ராஹ. மகா அமாத்ராக. அது மகா மாத்ராகன்னு படிக்கலாம், ஆனா அது மகா அமாத்ராவா இருக்கு. நம்ம ஏற்கனவே அமாத்ரார்கள் பத்தி பார்த்திருக்கோம். மந்திரி அல்லது கேபினட் மினிஸ்டர் அந்த மாதிரி பார்த்திருக்கோம். அதனால சமக்ராகா எல்லாரும் ஸ்ராவயேயுஹு கேட்கட்டும். அது ஸ்ராவயேயுஹு காசல்னு சொல்லுவாங்க. ஏவல் வினை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கேட்கறது, கேட்க வைக்கிறது. இங்க வந்து கேட்க வைக்கிறது. ஸ்ராவயேயுஹு அவங்கள கேட்க வைக்கணும். அப்படின்னா வந்தவங்க அவங்க கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கணக்கு வழக்கு கொண்டு வந்தவங்க. அபிஷம மந்த்ராகா. சமனா ஒரே மாதிரியான, விஷமனா வேறு வேறான, அபிஷம அப்படின்னா பழையபடியும் ஒரேங்கிறது மாதிரி அர்த்தம் தான் வரும். மொத்தமா அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரச்சார சமம். ஓரொரு துறையும், எல்லா துறையில உள்ளவங்களும் ஒட்டுமொத்த கணக்கு வழக்களையும் மந்திரிகள்கிட்ட, மகா மந்திரிகள்கிட்ட, மகா மாத்ராக மகா மந்திரி. ஏன்னா இங்க ஸ்டேட் மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர் அந்த மாதிரி எல்லாம் அதை பிரிப்பாங்க. அந்த பெரிய மந்திரி மகா மாத்ரா, அவர்கிட்ட ஒப்பிக்கட்டும்
All the ministers shall together narrate the whole of the actual accounts pertaining to each department. ஆங்கிலத்துல துவனி என்ன இருக்குன்னா மந்திரிகள் விவரிக்கட்டுங்கிற மாதிரி இருக்கு. மந்திரிகளிடம் விவரிக்கட்டும்னு இருந்தா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்ராவ ஏயுகு அப்படிங்கிறதுனால தமிழ் பிரதான அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து வந்து தங்கள் தங்கள் பணிகளை அனுசரித்து ஏற்றத்தாழ்வு எதுவும் இல்லாத சரியான கணக்குகளை கூற வேண்டும். அவங்க விஷமம், சமம்னா சமம், விஷமம்னா ஏற்றத்தாழ்வு, அபிஷமம்னா ஏற்றத்தாழ்வு இல்லாத மந்திராக கணக்கு வழக்குகள் அப்படின்னு எடுத்திருக்காங்க தமிழ்ல. மறுபடி படிங்க. பிரதான அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து வந்து தங்கள் தங்கள் பணிகளை அனுசரித்து ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இல்லாத சரியான கணக்குகளை கூற வேண்டும். தங்கள் தங்கள் என்னது? பணிகளை. மகா அமாத்திராக ஸ்ராவையேயுகு, மகா அமாத்திரர்கள் கேள்விக்கட்டும் அப்படின்ட்டு வருது. 25 பிருத்தக் பூதஹ மித்யாவாதி ச ஏஷாம் உத்தமம் தண்டம் தத்யாத் பிருத்தக் பூதஹ தனியாக இருக்கிறவன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மற்றவங்களோட ஒட்டாத, மற்றவங்களுடைய கணக்கு வழக்கெல்லாம் ஒரு விதமா இருக்கு, இவன் கணக்கு வழக்கு இன்னொரு விதமா இருக்கு. அது ஒரு இது. அல்லது எல்லாரோடையும் சேர்ந்து வந்து சொல்லாம தனியா ரகசியமா வந்து சொல்லலாம்னு நினைக்கிறவன். ஏன்னா கூட்டத்தோட வந்தா குட்டு உடப்பட்டுன்னா எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படணுமே, அந்த மாதிரி. பிருத்தக் அப்படின்னா தனியா, பூதகன்னா தனி வடிவம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த பூதக அப்படிங்கிறது அதுவும் ஒரு வார்த்தை, யதா காலம் மாதிரி. பஸ்மீபூதஸ்ய தேகஸ்ய புனராகமனம் குதஹ, சாம்பலாகி போகிற உடலுக்கு திருப்பி வர்றது எங்க? சாம்பலாகிற அப்படின்னு சொல்ல வரும்போது சமஸ்கிருதத்துல அத பஸ்மீபூதஸ்ய, சாம்பல் வடிவாகி போன அப்படின்னு பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தை இது. பிருத்தக் பூதக, தனியாகி போன, அந்த மாதிரி அர்த்தம். மித்யாவாதி, மித்தியானா இல்லாத அல்லது பொய்,
வாதி, பொய் சொல்லக்கூடிய. ஏச்ச ஏஷாம், இவங்கள்ல இந்த மாதிரி யாராவது இருந்தால் உத்தமம் தண்டம் தத்யாத், நல்ல உத்தமமான தண்டனை கொடுக்கணும், நல்ல உயர்ந்த தண்டனை கொடுக்கணும். ஆங்கிலம், whoever of these ministers or clerks, இது யார பத்தி சொல்லுதுன்னு ஆங்கிலத்துக்காரங்களுக்கு ஒரு டவுட். மகா மாத்ராக சொல்லியிருக்கு, காரமிக்கர்களை சொல்லியிருக்கு, காரணிக்கர்களை சொல்லியிருக்கு. இவங்களை யாரா இருந்தாலும் சரி, is of undivided counsel or keeps himself aloof. அந்த பிருத்தக் பூதகங்கிறத 2 விதமா ஆங்கிலத்துல அர்த்தம் புரிஞ்சுக்கிட முயற்சி பண்றாங்க. undivided counsel or keeps himself aloof or utters falsehood shall be punished with the highest amusement. தமிழ், இதற்கு மாறாக யார் நடந்து கொண்டு பொய் சொன்னாலும் அவர்களுக்கு 1000 பணம் அபராதம் விதிக்க வேண்டும். ஆயிரம்னு போட்டாங்களா? அமர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல சட்டத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அபராதம், ஃபைன் அப்படின்னு அர்த்தம் தரக்கூடியது. Be at the mercy of another or at the mercy அப்படின்னு அர்த்தம் தரக்கூடிய வார்த்தையிலிருந்து அமர்ஸ்மெண்ட் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. Ak 26 அக்ருத்த அடுத்தது எப்படி பிரிக்கணுங்கிறதுல எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அஹோஹோ, அஹோஹோ, ஊபஹரம், ஊபஹரம், மாசம், மாசம், ஆகாங்ஷேத, ஆகாங்ஷேத, தாஹோஹோ உபஹரம் அப்படிங்கிறத தினசரி கணக்கு வழக்குகள், அந்த கணக்கு வழக்கு எழுதுறவங்க மினிட் அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது கணக்கு வழக்கு வைக்கிறதுல தினசரி வரவு செலவு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதே மாதிரி அதுல இருந்து விஷய வாரியான ஒரு வரவு செலவு இருக்கும். நமக்கு அஇ வரிசையில டிக்ஷனரி அகராதி இருக்கு. திசாரஸ் அர்த்த அடிப்படையில திசாரஸ்னு ஒண்ணு இருக்கு. இதே மாதிரி
பொதுவா கணக்கு வழக்கு எழுதுறதுலயும் தினசரி எழுதுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு பால் வாங்கின வகையில, அரிசி வாங்கினது, டாக்டருக்கு கொடுத்தது, வக்கீலுக்கு கொடுத்தது, பூ வாங்கினது, இந்த மாதிரி எழுதுறாங்கன்னு வச்சுங்க. இது ஒரு விதம். இன்னொரு விதம், பால் வாங்கின வகையில மாசம் முழுக்க எவ்வளவு வந்தது, பூ வாங்கின வகையில மாசம் முழுக்க எவ்வளவு வந்தது, டாக்டருக்கு கொடுத்த வகையில மாசம் முழுக்க எவ்வளவு வந்தது, அந்த மாதிரி வகை பிரித்து எழுதுறது இன்னொரு விதம். எனக்கு தெரிஞ்ச அக்கவுண்ட் அறிவுல இந்த மாதிரி உண்டு. இப்படி தினசரி விஷயத்த அக்கிருத்த எழுதாத, ஆசாமிக்கு மாசம் ஆகாங்ஷேத, ஒரு மாசத்துல அவன் அதை கொடுக்கணும் அப்படின்ட்டு அதாவது ஒட்டுமொத்த மாட்டு வரவு செலவு அல்லது கொடுத்துட்டாங்க, இந்த வருஷத்துல இவ்வளவு செலவாச்சுது, இவ்வளவு வரவு வந்து இந்த மிச்சம் இவ்வளவு அப்படி அது சொல்லிட்டாங்க. ஆனா தினசரி கணக்கு வழக்கு கொடுத்தா தானே கிராஸ் வெரிஃபை பண்ண முடியும். அது கொடுக்கல. அவனுக்கு ஒரு மாசம் அவகாசம் கொடுக்கலாம், ஒரு மாசத்துல அவ்வளோத்தையும் எழுதி கொடுத்துரு அப்படின்னு. When an accountant has not prepared the table of daily accounts, he may be given a month more for its preparation. தமிழ், அன்றன்றைய கணக்கு அன்றைக்கே காட்ட வேண்டியவன் வராவிட்டால் ஒரு மாதம் காத்திருக்க வேண்டும். அது அப்படி எடுத்தா சரி வருமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கான்டெக்ஸ்ட் வந்து வருஷத்துக்கு முடிவில் கணக்கு வழக்கு சமர்ப்பிக்கிற கான்டெக்ஸ்ட் ஆகும். 27 மாசாத் ஊர்த்வம், மாசாது ஊர்த்வம் மாச திஷத உத்தரம், மாச திஷவ உத்தரம் தண்டம் தத்யாத், தண்டம் தத்யாத் கொடுத்த நாளில முடிக்கல. மாசாத் ஊர்துவம், மாசம் கழிஞ்சது, ஆழு கணக்கு வழக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் அவனுக்கு தள்ளி போகுதோ அதுக்கு ஏற்றது மாதிரி தண்டனை கொடுக்கணும். மாச த்விஷத உத்தரம் தண்டம், த்விஷதம் 200, உத்தரம் 200க்கு மேல, மாச த்விஷத உத்தரம் ஓரொரு மாசத்துக்கும், அது மாச உத்தரம்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு மாசமும் கூடுதல் ஆக ஆக 200 தண்டம் தத்யாத், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், ஃபைன் அடிக்கணும் அப்படின்னு. After the lapse of 1 month, he shall be fined at the rate of 200 panas for each month during which he delays the accounts. தமிழ், ஒரு மாதம் கடந்த பிறகு
காலங்கடத்திய ஒவ்வொரு மாதத்துக்கும் 200 வெள்ளிகள் என்று அபராத தண்டனையை அதிகரித்துக் கொண்டே போக வேண்டும். ஒரு மாசத்துக்கு 200 அல்லது முதல் மாசம்னா 200, 2வது மாசம்னா நம்ம விடிய அரசு இபி பில்லு வாங்குறது மாதிரி 100 யூனிட்டுக்கு இவ்வளவு, 200 யூனிட்டுக்குன்னா வேற ஸ்லாப், 400 யூனிட்னா வேற ஸ்லாப், அந்த மாதிரி ஸ்லாப்ல போகுமான்னு தெரியல. 28 அல்பஷேஷ் அந்த இடத்துல எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு. எனக்கு அதனால அந்த வார்த்தை சா போட்டிருக்கு. உங்களுக்கு தமிழ்ல என்ன போட்டிருக்கு? சரஸ்வதி சகாரம் போட்டிருக்கா? ஷண்முக சகாரம் போட்டிருக்கா? ஷண்முக சகாரம். அல்பசேஷனி. சேஷ அப்படிதான் வரணும். இங்க சமஸ்கிருதத்துல சரஸ்வதியை போட்டிருக்காங்க போடுறதுக்கு பதிலா. சேஷம்னா மிச்சம்ங்கிற அர்த்தம் வரும். சா போட்டா என்ன அர்த்தம் வரும்னு தெரியாது. அல்பசேஷ லேக்கிய நீவிகம் பஞ்சராத்திரம் ஆகாங்க்ஷேத அல்பசேஷ கொஞ்சம் பாக்கி, லேக்கிய எழுதுறதுக்கு, நீவிக்கம் இருப்பு பத்தி. வரவு செலவு போக இருப்பு எழுதுற கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு அப்படின்னா அந்த ஆளுக்கு 5 ராத்திரி, அதாவது 5 நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். ராத்திரி மட்டும்தான் எழுதணும், பகல் எழுதப்படாது அப்படின்னு இல்ல. 5 ராத்திரி அவன் நிம்மதியா தூங்கிடட்டும்னு அர்த்தம். 5 ராத்திரி டைம் கொடுக்கலாம், 5 நாள் நேரம் கொடுக்கலாம். If an accountant has to write only a small portion of the accounts pertaining to net revenue, he may be allowed 5 nights to prepare it. நீவிக்கம் இருக்கு, அது வந்து நெட் பேலன்ஸ் அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. அதுல மட்டும் வச்சிருந்தால் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல இந்த நீவிக்கம்ங்கிறது இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா இடத்துலயுமே கொண்டு சேர்த்துக்கணுமா, அப்படியும் பண்ற ஒரு முறை உண்டு. தமிழ் பாடபேதம் இருக்கு சாமி. சொல்லுங்க. அல்பசேஷ லேக்கிய நீவிக்கம்னு சம்ஸ்கிருதத்துல இருக்கு. தமிழ்ல அல்பசேஷ நீவிக்கம் தான் சொல்லுங்க. அல்பசேஷ நீவிக்கம் நீவிக்கம் அதுவும் போதும். நெட் பேலன்ஸ்ல கொஞ்சம் பாக்கி இருந்தால், லேக்கியனா எழுதப்பட வேண்டியது பாக்கி இருந்தால்ங்கிற மாதிரி அர்த்தம் வரும். இது கொஞ்சம் பாக்கி இருந்தால் இருக்கு. பெரிய கருத்து வேறுபாடு இல்ல. குறைந்த தொகை லாபத்தை கொண்டு வந்து குறைந்த தொகை லாபத்தை கொண்டு வந்து செலுத்த வேண்டியவனானால் அவனுக்காக 1 மாதம் கடந்த பிறகு 10 நாட்கள் பார்த்திருக்கலாம். அதுவும் ஒரு மொழிபெயர்ப்பு தான். ஏற்கனவே 1 மாசம் கொடுத்திருக்கு, 1 மாசம் தாண்டினான் எல்லாம் கான்டெக்ட் இருக்கிறதுனால 1 மாசத்துக்கு பிறகு கூடுதல் 5 நாள், அது ஒரு விதம்.
அல்லது மேல உள்ள டாபிக் 27ஓட முடிச்சுக்கிட்டு புது டாபிக். அது எப்படி? அக்ருத அகோரூபகரம் மாசம் ஆகாங்ஷேத, அதுல இருந்து 27 அடுத்த வரி முடிகிற வரைக்கும் ஒரு டாபிக். அதுக்கு அடுத்தது தினசரி கணக்கு வழக்கு முழுக்க பாக்கி வைக்கல, கொஞ்சம் தான் பாக்கி வச்சிருக்கான் அப்படின்னா அடுத்த இது அப்படிங்கிற மாதிரி 2வது டாபிக்காவும் எடுக்கலாம். சரி. ததஹ பரம் ततः परं கோஷ பூர்வம் कोशपूर्वम् அகோரூபஹரம் अहोरूपहरम् தர்ம धर्म व्यवहार व्यवहार चरित्र चरित्र संस्थान संस्थान संकलन संकलन निवर्तन निवर्तन अनुमान अनुमान चार चार प्रयोगैः प्रयोगैः अवेक्षेत अवेक्षेत தினசரி கணக்கு வழக்கும் கொடுத்துட்டான். பாக்கி கீக்கி வச்சிருந்தா அதையும் கொடுத்துட்டான். ததப்பரம், அதுக்கப்புறம் கோஷ பூர்வம், அகோரூபகரம் தினசரி கணக்கு வழக்கு. கோஷபூர்வம், கோஷம்னா பொதுவா ட்ரெஷரி. கோஷபூர்வத்தை எப்படி கொண்டு ஃபிட் பண்றதுன்னு பார்க்கணும். தர்ம व्यवहार சரித்திர சம்ஸ்தான, இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் வார்த்தைகளா இருக்கும். சங்கலன, நிவர்த்தன, அனுமான, சார, பிரயோகைஹி, அவேக்ஷேத. அவேக்ஷேத பரிசீலிக்கணும், எக்ஸாமின் பண்றது அப்படின்னு எடுத்துக்கலாம். அகோரூபகரம் அந்த தினசரி கணக்கு வழக்கு கொடுத்து முடிச்ச தினசரி கணக்கு வழக்குகளை பரிசீலிக்கணும். கோஷபூர்வம் ஒருவேளை அந்த ட்ரெஷரியுடைய அதிகாரி அத கோஷபூர்வம் சொல்றாரா இருக்கணும். அவர் பரிசீலிக்கணும், கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும். எப்படி? சார பிரயோகைகி, உளவாளிகளை கொண்டு. இவன் இந்த நிழற்குடை கட்டுறதுக்கு இந்த நிழற்குடையை விட்டுருவோம், இந்த சட்டமன்றம் கட்டுறதுக்கு 1000 கோடி செலவழிச்சிருக்கான் 20-25 வருஷத்துக்கு முன்ன. 300 கோடியில பாராளுமன்றத்தை கட்டி முடிச்சுட்டாங்க. அப்போ இதுல என்னமோ
டால்மே குச்சு காளாக அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உளவாளிகளை அனுப்பி கூடுதல் குறைவுகளை பார்க்கணும். எந்த ஆட்டை என்னென்ன வாங்கினேன்னு எழுதியிருக்கான், அந்த ஆள் அந்தந்த விலைக்கு தான் அதெல்லாம் கொடுத்தாரா, அந்த ஆளுக்கு இவனுக்கு என்னென்ன விதமான சம்பந்தம், அந்த ஆளு என்னுடைய வருமானத்துக்கு அதிகமாக சொத்து எல்லாம் சேர்ந்திருக்கா, இப்படி எல்லாம் பார்க்கணும். சார ஒற்றர்களை கொண்டு அனுமான பிரயோகைகி, இந்த பிரயோகைகி எல்லா இடத்துலயும் பயன்படுத்திக்கலாம் வச்சுங்க. ஒற்றர்களை பயன்படுத்தி அனுமானத்தை பயன்படுத்தி நிர்வர்த்தன நிர்வர்த்தன அப்படிங்கிறது ஒரு காரியத்தை நடத்துறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தருகிற வார்த்தை. இங்க என்ன அர்த்தத்துல பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்ப்போம். Leaving off, desisting from, completing, ending, limiting to, measuring by, accomplishment. பொதுவா அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ங்கிற அர்த்தம் இந்த இடத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவா அதுதான் அதிகமாக எடுக்கிற அர்த்தம். அப்புறம் சங்கலன, சேர்க்கிறது, கூட்டுறது, அந்த மாதிரியான அர்த்தம். ஒரு விதத்துல கலை அப்படிங்கிறது நம்பர் அப்படிங்கிறது இருந்து வருது. அடிஷன், கூட்டுறது, இது அது இந்த கூட்டுறது வந்து கணக்குல கூட்டுறது. அப்புறம் சம்ஸ்தான, அமைப்பு, சரித்திர நடவடிக்கைகள், விவகார. சரித்திரங்கிறது ஹிஸ்டரி, என்ன ஹிஸ்டரி சீட்டர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை உண்டு. காங்கிரஸ் கட்சியுடைய சரித்திரம் அப்படின்னா 70 வருஷமா எவ்வளவு கொள்ளையடிச்சாங்க அப்படிங்கிறது. விவகாரம்னா இப்போ என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. சரித்திரம் முன்னவும் என்ன பண்ணாங்கிறது, விவகாரம் இப்ப என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. தர்ம, சுபாவம்னு எடுத்துக்கலாம். குணம், இயல்பு அப்படி எடுத்துக்கலாம். அப்போ
சுபாவம், குணம், இயல்பு, தர்ம, விவகார, அன்றாட பழக்க வழக்கங்கள், சரித்திர, பாரம்பரியமான குணம், சம்ஸ்தான, எந்த குலம் கோத்திரம் அமைப்புல இருக்கான் அப்படிங்கிறது, சங்கலன, கணக்கு வழக்குகளை கூட்டுறது, கூட்டி கழிச்சு பார்க்கறது, நிர்வர்த்தன, என்ன முடிச்சாங்க, 1000 கோடியை செலவழிச்சு ஒரு சட்டமன்றம் கட்டி முடிச்சாங்களா, எவ்வளவு பெருசா கட்டியிருக்கலாம், எவ்வளவு வசதியோட கட்டியிருக்கலாம், அவ்வளவுக்கு பண்ணாங்களா, சாதிச்சாங்களா, அனுமான, ஊகிக்கிறது மூலமா. என்ன சில கணக்கு வழக்குகள் பார்த்தாலே தெரியும். சீனி எங்க, எறும்பு தின்னு போட்டது. சரி, சீனி இருந்த சாக்கு எங்க, எலி தின்னு போட்டது. கிணறு வெட்டுனேன், தண்ணி வரல, மூடிட்டேன். எங்க தோண்டுன, இந்த இடம் தான். எங்க மூடுன, அதுவும் இந்த இடம் தான். இந்த மாதிரிப்பட்ட இதுகள்ல இருந்தே அனுமானம் பண்ணிடலாம். அப்புறம் ஒற்றர்கள், இவங்களை வச்சு கிராஸ் வெரிஃபை பண்ணணும் கணக்கு வழக்குகளை. கணக்கு வழக்கு சமர்ப்பிச்சாச்சு, அப்படியே ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. பொதுவா நம்ம அதைத்தான் நம்ம இடத்துல சிஏஏனா இல்ல, சிஏஏ இல்ல, காம்ப்ட்ரோலர் ஜெனரல், சிஏஜி, காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் அண்ட் ஜெனரல் சொல்லுவாங்க. அந்த சிஏஜி ரிப்போர்ட், ஒவ்வொரு அரசாங்கம் என்னென்ன கோல்மால் பண்ணுதுன்னு அறிக்கை வரும். அதான் இருந்தாலும் குப்பை தொட்டியில போட்டுற வேண்டியது. மீடியாவுக்கு வாயில வடைய வச்சுட்டா, வாழைப்பழத்தை வச்சுட்டா அவன் சும்மா இருப்பான். யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு அறிக்கை வந்தது, அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னு கூட தெரியாம போயிடும். அவர் தான் 1,76,000 கோடி டூஜோல போச்சுன்னு சொன்னாரு. இந்த சிஏஜி ரிப்போர்ட்னு வச்சுக்கீங்களேன், இந்த அது மாதிரியான ஒரு நடவடிக்கை. Then the table of daily accounts submitted by him along with the net revenue shall be checked. பாட்டபேதம் இருக்கான்னு தெரியல, இங்க நீவி காணாமல் எல்லாம் வரல, ஆனா ஆங்கிலத்துல நெட் ரெவன்யூ எல்லாம் வந்திருக்கு. அகோரூபகரம் மட்டும்தான் வந்திருக்கு, பாட்டபேதம் இருக்கா தெரியல. shall be checked with reference to the regulated forms of righteousness, transactions and precedence. தர்ம விவகாரங்கிறத ஆங்கிலத்துல ரைட்டியஸ் டிரான்சாக்ஷன்ஸ், விவகாரத்தை ப்ரீசிடன்ஸ் எடுத்திருக்காங்க. And by applying such arithmetical processes as addition, subtraction, inference and by அது ஒரு 3. சரித்திர சம்ஸ்தானாவ என்ன பண்ணாங்கன்னு தெரியல, தர்ம விவகார சரித்திர சம்ஸ்தான ஒண்ணாக்கிட்டாங்கன்னு தெரியல. சங்கலன, நிர்வர்த்தன, அனுமான, அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஃபரன்ஸ். நிர்வர்த்தன சப்ஸ்ட்ராக்ஷன் எடுத்திருக்காங்களா? அப்படி எடுக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு தெரியல. சரி. And by espionage, சார பிரயோகைஹி,
தமிழ் நாட்களை கடந்த கணக்கு புத்தகங்களையும் தனத்தையும் கொண்டு வந்தவனை அவன் உண்மையில் நல்லவனா ஆடம்பமானவனா? ஆடம்பரமா இருக்கும். அந்த ரா விட்டு போயிருக்கலாம் அவரோட. ஆடம்பரமானவனா என்பதை தர்மசாஸ்திர முறைப்படி அவரது விவகாரங்கள், உலக நடப்பு, முந்தைய நிலை, மொத்த பணத்துக்கும் கணக்கு தயாரிக்கும் முறை, பணிகளை நிர்வகிக்கும் திறமை, இவைகளை எடை போட்டும் அப்படிங்கறத நிர்வகிக்கும் திறமை அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. பணிகளை நிர்வகிக்கும் திறமை, இவைகளை எடை போட்டும் இவன் இப்படி என்று ஊகித்தும் ஒற்றர்களை கொண்டு பரீட்சித்தும் அறிய வேண்டும். ஒரு கணக்கு வழக்குக்கே இவ்வளவு விஷயங்களா? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே இவ்வளவு கண்ணு கொத்தி பாம்பா இருந்து போயிருக்காங்க. இந்த காலத்துல எங்க பார்த்தாலும் லஞ்சம், லாவண்யம், ஊழல், எல்லாரும் கோடி கோடியா கொள்ளடிச்சுக்கிட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துக்கிட்டு வெளியே ஊர் சுத்திட்டு இருக்காங்க. வெயில்ல வந்தாலும் சரி, இல்ல ரிலீஸ்ல வந்தாலும் சரி. என்ன ஒரு உதவாக்கிற அரசாங்கங்கள் இருந்துட்டு இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு வரியை படிச்ச அந்த டாபிக் முடியும்னு நினைக்கிறேன். அதையும் சேர்த்து படிக்கிறேன். 30 திவச பஞ்சராத்திர பக்ஷ மாச சாதுர்மாஸ்ய சம்வத்சரைஹி பிரதிசமானயேத். பிரதிசமானயேத் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆணையேத் கொண்டு வாங்க, சம ஆணையேத் சமமா கொண்டு வாங்க. எப்படி நாள் கணக்கு போடுறீங்க, 5 நாள் கணக்கு போடுறீங்க. இது என்ன 5 நாள் கணக்குங்கிறது ஒரு ஆலோசிக்க வேண்டிய விஷயம். திங்கள் முதல் செவ்வாய் வேலை நாள், ஞாயிறு சனி லீவு நாள், அப்படி என்னவும் கணக்கு வச்சிருக்காங்களா? ஒர்க்கிங் டேஸ் 5 நாள் தான் இருந்ததா அப்படின்னு தெரியல. என்ன 2 தடவை வந்தாச்சு 5 நாளுங்கிறது. ஆனா கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை லீவு இருந்திருக்காது. அந்த கோமளித்தனம் வந்து வேற ஏதோ 5 நாள், ஞாயிறு நீங்களாக அல்லது வெள்ளி சனி நீங்களாக 5 நாளாங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். பக்ஷ 15 நாள், வளர்பிறை தேய்விரை அப்படி 15 நாள். மாச மாதம், சாதுர்மாசிய 4 மாதம்,
சம்வத்சரைஹி வருஷம். தினசரி கணக்கு 5 நாள் கணக்கோட டேலி ஆகுதா? 5 நாள் கணக்கு 15 நாள் கணக்கோட டேலி ஆகுதா? அதாவது நாள் கணக்கும் 5 நாள் கணக்கும் 15 நாள் கணக்கோட டேலி ஆகுதா? நாள் கணக்கும் 5 நாள் கணக்கும் 15 நாள் கணக்கும் மாச கணக்கோட டேலி ஆகுதா? இது எல்லாம் 4 மாச கணக்கோட டேலி ஆகுதா? இது மொத்தமும் நாள் கணக்கும் 5 நாள் கணக்கும் 15 நாள் கணக்கும் 30 நாள் கணக்கும் 4 மாச கணக்கும் வருஷ கணக்கோட டேலி ஆகுதா அப்படின்னு எல்லாம் பாத்துக்கணும். இது இந்த வரி அடுத்த வரிக்கு கூடயும் சேர்த்துக்கலாம். அடுத்ததும் டேலி ஆகுறது சம்பந்தமான டாபிக் தான். சரி, இது இந்த டேலிய பிறகு தொடருவோம். It shall also be verified with reference to such divisions of time as days, 5 nights, pakshas, months, 4 months, and the year. கோம்பசாமி மடத்துல தங்க வேல் நாடார்னு ஒருத்தர் இருந்தார். உங்க வீட்டு பக்கத்துல சுப்பிரமணியன் ஒரு டாக்டர் உண்டு, அனஸ்தீஷியா டாக்டர், மயக்க மருந்து டாக்டர். அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க. கிருஷ்ணபானாச்சின்னு சொல்லிட்டு இப்போ அத இருக்காங்க. அவரு தினமும் ராத்திரி அன்னன்னைக்கு கையில இருக்கிற காசு எவ்வளவு, கணக்கு வழக்கு எவ்வளவு, ஒரு பைசா வித்தியாசம் வந்தாலும் அவங்க காலத்துல நயா பைசா எல்லாம் இருந்திருக்கும். ஒரு பைசா வித்தியாசம் வந்தாலும் அந்த வித்தியாசம் ஏன் வந்ததுன்னு கண்டுபிடிச்சு முடிக்காம உறங்க மாட்டாங்க. அன்னன்னைக்கு உள்ள கணக்கு வழக்கு அன்னன்னைக்கு டேலி பண்ணிட்டு தான் தூங்குவாராம். நம்ம கையில இவ்வளவு இருக்கு, கணக்கு வழக்குப்படி இவ்வளவு இருக்கணும், அதுல வித்தியாசம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு பழைய காலத்துல தனிநபர்களே இருந்திருக்காங்க. பழைய காலம் என்ன, ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன. இந்த காலத்துல யாராவது இப்படி எல்லாம் பாக்குறாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் தெரிஞ்சு இப்படி யாரையும் பார்க்கல. எனக்கிட்ட அந்த பழக்கம் இருந்தது. கண்ணு கொள்ளையில போறதுக்கு முன்னாடி அன்னன்னைக்குள்ள கணக்கு வழக்கு அன்னன்னைக்கு என்ட்ரி பண்ணிடுவேன். கிராஸ் வெரிஃபை பண்ண மாட்டேன், ஆனா என்ட்ரி பண்ணுவேன். அது கிட்டத்தட்ட வீடு விட்டு ஓடி போன காலத்துல இருந்து பண்ணிட்டு இருந்தேன். அது சில பேப்பர் ஒருவேளை இப்ப கூட என் கையில இருக்கலாம். அதுக்கு ஐந்தொகை அப்படின்ட்டு பேரு கொடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன். அது ஒரு தமிழ் இலக்கண அல்லது இலக்கிய பேரா கூட இருக்கலாம், ஐந்தொகைங்கிறது. அதாவது அதுல வரவு இருக்கும், செலவு இருக்கும், இருப்பு இருக்கும், 3. எந்த நாள்ல என்ன விஷயமா 5. அதனால அதுக்கு ஐந்தொகைன்னு பேருன்னு நினைக்கிறேன். என்னோ ஒரு பேர் அந்த மாதிரி கொடுத்திருந்தேன். அந்த பேப்பர் கிடைச்சதுன்னா அதுல ஒருவேளை இருக்கும். ஒவ்வொரு தனிநபர்களும் அந்த மாதிரி நேர்மையா இருந்தா அப்படி எல்லாம் கணக்கு வழக்கு வைக்கலாம். அயோக்கிய பயில கணக்கு வழக்கு எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுமா? பிறகு சிபிஐ வந்தா அவங்க கையில எல்லாம் ஆதாரம் கிடைச்சிடும். சாதி பாஷா மாதிரி கொல்லணும், இல்ல அண்ணானார் உதய ரமேஷ மாதிரி கொல்லணும், இல்ல பச்சையப்பா யூனிவர்சிட்டியா, பச்சையப்பா இல்ல, இது ஒரு பல்கலைக்கழகம் உண்டு, அண்ணாமலை பல்கலைக்கழகம் நினைக்கிறேன். அந்த உதயகுமார மாதிரி கொல்ல வேண்டியிருக்கும். அப்பா அம்மாவை கூப்பிட்டு என் பிள்ளை இல்லைன்னு சொல்ல வைக்க வேண்டியிருக்கும். சரி, ஆங்கிலம் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன்.
தமிழ் படிங்க. தினசரி கணக்குகள் 5 நாள் கணக்குகள் 15 நாட்கள், மாதம் 4 மாதங்கள், வருடக் கணக்குகள் என்னும் இவை அவைகளின் பிரிவுகளைப் பொறுத்து வரவு செலவு மீதித் தொகையின் கணக்குகளை சரிபார்த்து வைக்க வேண்டும். அவைகளின் ஏதோ ஒண்ணு படிச்சீங்க, திருப்பி படிங்க. 4 மாதம் வருடக் கணக்குகள் என்னும் இவை அவைகளின் பிரிவுக் கணக்குகளைப் பொறுத்து வரவு செலவு மீதித் தொகையின் கணக்குகளை சரிபார்த்து வைக்க வேண்டும். முடிச்சுக்குமா? சரி. கேள்வி இருக்கா? இல்ல, கேள்வி